டி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெள்ளி மீன் ஆட்சி. வெள்ளி மீன் அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா விடிய காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வயல் வேலைக்கு செல்லும்போது கிழக்கு திசையில் சுக்கிரன் வெள்ளி மீன் உதயமாகும். வெள்ளி முளைச்சிருச்சு, வேந்த முளைச்சிருச்சு அப்படிம்பாங்க. வெள்ளி அப்படின்னா சுக்கிரன், வேந்தா அப்படின்னா குரு. தற்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு வானில் சுக்கிர பகவானை தரிசனம் செய்யலாம். 2/9/2026 முதல் 1/1/2027 வரை சுக்கிர பகவான் வெள்ளி மீன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் மேற்கு அஸ்தமனம், கிழக்கு உதயம், வக்கரம், வக்கர நிவர்த்தி என்று வெள்ளி மீனுக்கு உண்டு. தனுசு ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். தனுசு ராசி என்பவர்களுக்கு ரிஷபராசியில் வெள்ளி மீன் ஆட்சி பெறுவதை விட துலாம் ராசியில் வெள்ளி மீன் ஆட்சி பெறுவது சிறப்பான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசி என்பர்கள் உங்களுக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது. சொந்த பந்த உறவுகளிடம் நட்பு ஒற்றுமையாக இருக்கணும். நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், எப்போதுமே முதலாளியாக வாழ வேண்டும் அப்படின்னா தினந்தோறும் நீங்கள் வானத்தில் இந்த வெள்ளி மீனை தரிசனம் செய்யுங்கள். ஏன்னா உங்களுக்கு வேலை உத்தியோகத்தை கொடுப்பவர், அதிகாரத்தை கொடுப்பவர், சொந்த பந்த உறவுகள் ஒற்றுமையை கொடுக்கக்கூடியவர். இந்த எதிரியில்லா வாழ்வை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு இந்த வெள்ளி மீனை நீங்கள் தரிசனம் செய்யலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும் போது பண லாபம், உங்களுக்கு லாபஸ்தானம் பலமாகும். லாபம் பலமாகும் போது வண்டி, வாகன, இயந்திர தொழில், விவசாயம், வியாபாரம். தனுசு ராசி என்பவர்கள் தங்க நகைக்கடை, வெள்ளி நகைக்கடை, தங்க வேலை, வெள்ளி வேலை, ஜவுளி தொழில், சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள். தறி மிஷின் போட்டுக்கிறேன், தறி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள். வண்டி வாகன ஓட்டுநர்கள், டிராவல்ஸ் வைத்து நடத்தக்கூடியவர்கள், விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள், விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள். 11ஆவது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது எல்லா வழியிலும் பணத்தை, லாபத்தை கொடுப்போம். அனைத்து தொழில் வேலையும் நல்ல லாபங்களை கொடுப்போம். புதிய நண்பர்கள், கூட்டாளிகள், மூத்த உடன் பிறந்தவர்கள், மருமகன், மருமகள், தனுசு ராசி என்பவர்களுக்கு உதவி செய்வாங்க. பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சாதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும். யாராவது உதவிகரம் நீட்ட வேண்டும். கை கொடுத்தாதான் நம்ம கை பிடிச்சி மேலே ஏறி முன்னுக்கு வர முடியும். யாருமே கை கொடுக்கல அப்படின்னா நாம் நம்ம கையை ஒண்டி காலை ஒண்டி மேலே ஏறி முடியலன்னா கீழே உழுவ வேண்டியதான். 11ஆவது வீட்டிலே கோச்சாரத்தில் வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும்போது உங்களுக்கு லாபங்களை கொடுக்கிறார். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறார். இப்போ உங்கள் ஆசைகள் பரிபூர்ணமாக நிறைவேறும். தனுசு ராசி என்பதற்கு உங்கள் ராசிநாதன் 8ஆவது வீட்டிலே, 8ஆவது வீட்டில் ராசிநாதன் செல்லும்போது 8ஆம் இடம் சார்ந்த ரகசியங்கள், 8ஆம் இடம் சார்ந்த தெரியாத உண்மைகளை நீங்கள் இந்த காலத்தில் தெரிந்து கொள்வீங்க.
உடல் ஆரோக்கியம் பற்றி, குழந்தைகளை பற்றி, இன்சூரன்ஸு, வண்டி வாகனம் சார்ந்து நீங்கள் வந்து தெரியாத ரகசியங்களை, ஒரு உண்மைகளை தெரிந்து கொள்வீங்க. உங்களுக்கு ராசி அதிபதி 8ஆம் வீட்டில் செல்லும்போது எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டாதான் உங்களுக்கு அவஸ்தைகளை உண்டாக்கும். 11ஆவது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லக்கூடிய வெள்ளி மீன் தனுசு ராசி என்பதற்கு 1/1/2027 வரை லாபம் வளமாக இருக்கிறது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வருமான சம்பாத்தியத்திற்கு ஒரு நல்ல காலகட்டம். திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து வரன் செட் ஆகும். திருமணமும் செய்து கொள்ளலாம். 1/1/2027க்குள் தனுசு ராசி நண்பர்கள் திருமணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிதாக வீடு கட்டிக்கலாம். புதிதாக வண்டி வாங்கலாம். பார்த்தீங்கன்னா புதிதாக ஆடு மாடு நீங்கள் வந்து உங்கள் பூர்வீகத்தில் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை இந்த மாதிரி பூர்வீக சொத்து இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு தொழிலை வந்து தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. 11ஆவது வீட்டில் சுக்கிரன் நின்று 5ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, பூர்வீக சொத்துக்கள் பாகபரிணம் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து பாகபரிணம் செய்து கொள்ளலாம். தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அசுரகுரு சுக்கிர பகவானுடைய பார்வை குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும். குழந்தைகளுக்கு நல்ல வேலை, நல்ல படிப்பு, குழந்தைகளுக்கு திருமண வயதில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமணம், குழந்தைங்க வந்து நல்லா சுகமாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. தனுசு ராசிக்கு 5ஆம் இடமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன் தரும். குலதெய்வ அருள் கிடைக்கும். இறந்தவர்கள், முன்னோர்கள், பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். தனுசு ராசி என்பர்கள் 5ஆவது வீட்டை அசுரகுரு 6ஆம் அதிபதி பார்வை செய்யும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளை அடிப்பது, மிரட்டுவது, பயமுறுத்துறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா 6 கூடியவர் 5ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது குழந்தைகளால் ஒரு சிலருக்கு, பெற்றோர்களால் குழந்தைகளுக்கு ஒரு பயம், மன வருத்தம் இப்படிலாம் ஏற்பட வாய்ப்புண்டு. குழந்தைகளுக்கு வேலை, உங்கள் குழந்தைங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் ஏற்படும். நல்லா வேலை செய்வாங்க, நல்லா பணம் சம்பாதிப்பாங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் பலமாகிறது. தனுசு ராசிக்கு 11ஆவது வீடும் பலமாகிறது. 1/1/2027 வரை உங்களுக்கு பணம் வந்து லாபமாக வரும். செய்கின்ற வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக நீங்கள் வந்து அதிகாரமாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், மேனேஜராக இருந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை இந்த வெள்ளி மீன் ஆட்சி பெறும்போது தனுசு ராசி என்பதற்கு ஏற்படுத்துகிறது. சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு தென்மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானை, வெள்ளி மீனை தரிசனம் செய்து மென்மேலும் லாபங்கள் பெறுவதற்கு தனுசு ராசி என்பர்கள் வெள்ளி மீனை தரிசனம் செய்யுங்கள். வெள்ளியோ போல் தகதகதகதகன உங்கள் வாழ்க்கையில் இருள் விலகி ஒளி பெறும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.